இந்த காலகட்டம் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை பார்க்கறதுனால, இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த 45 நாட்கள்ல நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதியே அந்த 2ஆம் இடத்திற்கு வந்ததுனால, இந்த காலகட்டம் கடந்த காலத்துல இருந்த அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் நீங்கி, இந்த காலம் ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க அப்படின்னா, அந்த இடத்த விட்டு விலகி போயிடுங்க. அந்த இடத்துல இருந்து விலகி போயிட்டு அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி நீங்க சில விஷயங்களை செய்றீங்க அப்படின்னா வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியில இருக்கிறார். 8ஆம் தேதி 12வது மாதம் அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். இந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு, அதாவது 16ஆம் தேதி ஜனவரி மாதம் வரைக்கும் அந்த தனுர் ராசியிலேயே இருக்கிறார். இந்த செவ்வாய் பயிற்சியாக கூடிய காலகட்டத்தில் இந்த செவ்வாயின் பார்வையில் 2 கிரகங்கள் இருக்கின்றன. அந்த பார்வை என்னென்னலாம் பாத்தீங்கன்னா, 4ஆம் பார்வையாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பார்க்கிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பார்க்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை பார்க்கிறார். இந்த குரு பகவானின் பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையில இருக்கிறதுனால சமசப்தம ஸ்தானத்துல, அதாவது குருமங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதே சமயம் இந்த சனியினுடைய பார்வையும் 10ஆம் பார்வையாக இந்த செவ்வாய் மீது படுறதுனால இந்த காலகட்டம் செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்றது பலமாக இருந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான கோச்சார நிலவரப்படி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடமான அந்த தனஸ்தானத்துல பயிற்சியாக போறாரு. உங்களுடைய ராசி அதிபதியும் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த செவ்வாய் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துல பயிற்சி ஆகுறதுனால இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த 45 நாட்கள்ல நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய 2ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுறதுனால கண்டிப்பாக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும், அதே இது அந்த குடும்ப ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார். அந்த 8ஆம் இடம்ன்றது சில சண்டை சச்சரவுகளை கொடுத்து அதுக்கப்புறமாக உங்களுக்கு அதுல நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய ராசி அதிபதியே அந்த 2ஆம் இடத்திற்கு வந்ததுனால இந்த காலகட்டம் கடந்த காலத்துல இருந்த அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் நீங்கி இந்த காலம் ஒரு நல்ல ஒரு மாற்று அமைப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியான சில முன்னேற்றங்களை, கடந்த காலத்துல ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாமே இந்த காலம் உங்களுக்கு முழுமையாக நீங்குவதற்குண்டான ஒரு தருணமாகவும், அந்த அவமானங்கள் இருந்து முழுமையாக வெளிவருவதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வேலை ரீதியான ஒரு வருமான உயர்வு அப்படின்றது இந்த 45 நாட்கள்ல கிடைக்கும். கடந்த ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலாக எந்த விதமான ஒரு வருமான உயர்வு இல்ல, ஒரு வேலையில ஒரு அங்கீகாரம் இல்ல, ஒரு பதவி உயர்வு இல்ல அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அந்த வருமான உயர்வையும் ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு பதவி உயர்வையும் படிப்படியாக பெறுவதற்குண்டான ஒரு தருணம். இதுக்காக இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் கடந்த காலத்துல அந்த அலுவலகத்துல அதிகப்படியான ஒரு வழக்குகளையும் அடுத்து தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சிருப்பாங்க. எந்த இடத்துல அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாத்துல இருந்து நீங்க மீண்டு வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டம் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் அந்த தொழில் ரீதியான நிறைய ஒரு முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு தருணம். தொழிலுக்குண்டான சில முதலீடுகள் உங்களை தேடி வருவதற்குண்டான
ஒரு தருணமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா லைஃப்ல மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. பிறக்கிற பிறந்த இடத்துல இருந்து இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை வரைக்கும் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு வருடங்களும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய யுகங்களாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு லைஃப வெறுக்கக்கூடிய அளவிற்கு அந்த திருமணத்துல நிறைய பிரச்சனைகள். சில பேருக்கு 2 திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக அந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்றது இவர்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்காத ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு கடந்த காலத்துல. இப்போ அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி ஆகி நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு தருணம். பட் இப்ப கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கடினமான சில முயற்சிகள், உங்களுடைய அவமானங்கள், நீங்க தன்மானத்தை இழந்து சில இடத்துல நீங்க அவமானப்பட்ட தருணங்கள், இது எல்லாமே உள்ள அடங்கி இருக்கும். அந்த ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கையிலிருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி முழுமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தையும் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல உற்பத்தி சார்ந்த தொழில்ல மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அதாவது ஸ்டாக் தெரியாதனமா ஒரு இடத்துல ஆர்டர்ஸ் வாங்கிட்டு அது கேன்சல் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக்காக தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும். அதை எல்லாத்தையுமே கடந்த ஒரு 6 மாதமாக ஒரு நிலுவையில வச்சுட்டு எப்படிதான் உங்களால விற்பனை செய்ய முடியுமா? ஏன்னா அதற்கு ஏற்பட்ட செலவு பாத்தீங்கன்னா கடன் வாங்கி சில செலவுகளை எல்லாம் செஞ்சிருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் நமக்கு நிவாரணம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இதுல இருந்தெல்லாம் முழுமையான ஒரு நிவாரணத்தை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. வேலை ரீதியான இடமாற்றங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் அந்த வேலை இடத்துல நல்ல ஒரு சேஞ்சஸ், இது வரைக்கும் இருந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகி இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புகள்ல நல்ல ஒரு துணிச்சலோடையும் நல்ல ஒரு வருமானத்தையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள், அங்க சின்னதா பார்ட் டைமா செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பெர்மனண்டான ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். விசா சம்பந்தப்பட்ட ஸ்பான்சர்ஷிப்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவுகள் முழுமையாக அகலக்கூடிய ஒரு நேரம். அந்த வெளிநாட்டுல ஒரு 10 வருடமாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் ரீதியான சில வாய்ப்புகளும் தேடி வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்யறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. கன்சல்டன்சி சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் ஜாப், இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜாப்ல நல்ல ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கு தேவையான சில வசதி வாய்ப்புகளையும் செய்வதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். 2ஆம் இடமான அந்த வாக்குஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கரடு முரடா பேசுவீங்க. மற்றவர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு நிதானம் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெறுப்போட சில இடத்துல எல்லாம் அந்த இடத்துல ஒரு மூஞ்சிய காமிச்சிட்டு வரக்கூடிய ஒரு தருணம், இது மாதிரியாக எல்லாம் இருக்கும். அதுல எல்லாம் ஓவராலா நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெருமளவு ஒரு பிரச்சனைகள் வராத ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவரே தனஸ்தானாதிபதியும் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகள்னால வரவேண்டிய ஒரு வாய்ப்புகளும் கூட கை நழுவி போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் ஒரு 20% இருக்கு. அதனால அந்த 20% சான்சஸையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சில நெகட்டிவான விஷயங்களையும் நீங்க பாசிட்டிவா மாத்திக்கணும் அப்படின்றத சொல்றோம். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகி போயிடுங்க. அந்த இடத்துல இருந்து விலகி போயிட்டு அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி நீங்க சில விஷயங்களை செய்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டம் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீங்க அந்த வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய அந்த முருகனை பிரார்த்தனை பண்றது நல்லது. குடும்பஸ்தானம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய வருவாயும், அடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவுகளும், அடுத்து திருமண உறவுகள் சார்ந்த தொந்தரவுகளும் நீங்கிறதுக்கு அந்த வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய அந்த முருகனை பிரார்த்தனை பண்ணும்போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய அந்த முருகனை பிரார்த்தனை பண்ணும்போது ஏற்கனவே உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் விவாகரத்துல முடிஞ்சிருக்கு, இல்ல ஏற்கனவே
விவாகரத்து போகிற நிலைமையில இருக்கு அப்படின்றவங்க மாங்கல்யம் சாத்துறதாக வேண்டிக்கோங்க. மாங்கல்யம் சாத்துறதாக வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.